இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு தலை கூட ஆடல. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கேன்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்? கை தூக்குங்க. சூப்பர். இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு உங்க இதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை விட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்க போகும்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போவீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஓகே, சரி. எல்லாருமே இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு சின்ன வேலையை செய்யறோம் இல்லையா? சிறுசோ பெருசோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு இந்த வேலை நம்ம செய்யறோம்? 10 பைசா வருமானம் இருந்தாதான் வயிற்று பசிய போக்க முடியும். இந்த வயிற்று பசிய போக்குறதுக்காக மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். மும்பையில சொல்லவே தேவையில்லை. பெரிய பெரிய கம்பெனி வேலைன்னு கிடையாது. எவ்வளவு சிறிய வேலை, சின்ன ஹோட்டலு, சின்ன தள்ளு வண்டி, ஒரு டீ போட்டு விற்கிறது, வடை சுட்டு விற்கிறதுன்னு சொல்லிட்டு பல விதத்துல மக்கள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சின்ன வேலை கொடுத்துருக்காரோ, பெரிய வேலை கொடுத்துருக்காரோ, கடல்ல வேலை கொடுத்துருக்காரோ, கப்பல்ல வேலை கொடுத்துருக்காரோ, கம்ப்யூட்டர்ல வேலை கொடுத்துருக்காரோ, எந்த வேலையை உனக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த இத்தனை வயசு வரைக்கும் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசுடைய அப்பா என்ன வேலை செஞ்சாருன்னு இப்ப வாசிக்க கேட்டோம். கம்பெனில வேலை செஞ்சாரு, தச்சு வேலை செய்தார். என்ன வேலை? தச்சு வேலை. தச்சு வேலை கஷ்டமான வேலையா, சும்மா சாதாரணமான வேலையா? கஷ்டமான வேலை. ஒரு மரத்தை, இப்பெல்லாம் மெஷினுக்கு தான், அப்பா கரண்டே கிடையாது, அப்பெல்லாம் எங்க மெஷின் ஒன்றும் கிடையாது. இப்போ மரத்தை வெட்டி ஒரு கலப்பை செய்யறதோ, வீடு செய்யறதோ, கதவு செய்யறதோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் கஷ்டப்பட்டு உழைத்தார். அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிற அந்த குழந்தை கடவுளுடைய பிள்ளையா இருந்தாலும் அவர் ஈஸியா காசு எங்கடா கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு நினைக்கல. ஒரு மீனினுடைய வாயிலிருந்து காசை எடுத்து டாக்ஸ் கட்ட சொல்லி சொன்னாரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் அற்புதம் செஞ்சு யோசேப்புக்கு காசு அற்புதமா கொடுக்கல, அப்பா வேலை செய்யறாரு. பல இடத்துல நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, இயேசுவும் கூட சேர்ந்து யார் கூட வேலை செய்யறா? யோசேப்பு கூட வேலை செஞ்சாரு. அப்ப ஆண்டவர் அந்த உலகத்துல வாழும் போது கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படி என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு, நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒரு சில பெத்தவங்களாம் பிள்ளைங்களை பார்த்து திட்டுவாங்க, நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறேன், உங்களை பொந்து வளர்க்கறது தான், உங்களுக்கு சோறு போடுறது தான் சொல்லிட்டு பல விதத்துல பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வயிற்று பசிய போக்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுதான் ஆகணும். திருப்பாடல் 128 1-2 வசனங்கள் சொல்லுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சுறாங்களோ அவங்க உழைச்சி வர சம்பளத்தை மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்களாம். இன்னைக்கு உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைச்சி நெத்தி வேர்வை வியர்த்த செந்தி சம்பாதிச்சு அந்த காசுல நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். உண்டா இல்லையா? அடுத்தவன் சொத்தை சுரண்டி, அடுத்தவன் வயிற்ற கொள்ளடிச்சு, அங்க திருடி நம்ம வீட்டுல சாப்பாடு தினைக்கும் பிரியாணி இருக்கணும்னு நினைச்சாக்க அதை சாப்பிடும் போது உள்ளத்துல மகிழ்ச்சி வராது. உள்ளத்துல பயமும் அந்த திருட்டு எண்ணமும் கவலையும் குற்றப்பழி உணர்வும் தான் வருமே ஒழிய திருப்தியை கொடுக்காது. அதுக்கு பதிலா கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்யறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மாசம் 5000 தான் சம்பாதிக்கிறீங்க, தினைக்கும் கஞ்சியும் ஊறுகாயும் தான் தொட்டு நீங்க சாப்பிட்றீங்கனாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசுன்னு சொல்லிட்டு குடும்பமே சந்தோஷமா சாப்பிட முடியும். உண்டா இல்லையா? இந்த நாளில் இந்த திரு குடும்பம் யோசேப்பு, அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேர் வளர்ந்த குடும்பம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னாக்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும். கொஞ்சம் காசா இருந்தாலும் சரி, சொந்த உழைப்புல சம்பாதிச்ச காசா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நீடூடி வாழ்வார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களில் வருமானத்துக்கு தகுந்தபடி குடும்பம் நடத்துறாங்க. ஒரு சில குடும்பங்களிலே வருமானத்துக்கு அதிகமாக செலவு, அப்ப கடனுக்கு மேல கடன். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கனாக்க உங்க மாச செலவு எவ்வளவு இருக்கணும்? 10,000க்கு கம்மியா இருக்கணுமா, அதுக்கு அதிகமா இருக்கணுமா? இன்னைக்கு மனுஷனுடைய ஆசையால எனக்கு இது பத்தாது, இன்னும் பெருசா வேணும், எனக்கு சைக்கிள் பத்தாது, 2 வீலர் வேணும், 2 வீலர் பத்தாது, காரு வேணும், சின்ன இந்த வீடு பத்தாது, எனக்கு மாடி வீடு வேணும். இன்னைக்கு மனுஷனுடைய ஆசைக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு அநேகர் பேர் ஆசையின் நிமித்தம்
காசு கொஞ்சமா வருமானம் வந்தாலும் செலவோ ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி அதிகமாக செலவு செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தானும் சாப்பிட்டபடி இல்லை, அடுத்தவனுக்கும் கொடுத்தபடி இல்லாம குடும்பம் கஷ்டத்துல போற குடும்பங்கள் ஏராளம் இருக்கின்றன. இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல என்ன பார்க்கிறோம், கணவன் கஷ்டப்பட்டு உழைப்பாரு, ஆனா உழைச்ச காசு வீட்டுக்கு வராது. அந்த காசை தவறான விதத்துல செலவு பண்றது, குடி பழக்கத்துக்கு, சிகரெட் அடிக்கிறதுக்கு, சூதாட்டத்துக்கு, மதுவுக்கு, மாதுவுக்கு, விலை மாதுன்னு சொல்லிட்டு சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல கொடுக்காம எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கின்றார்கள். அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது, காசை சம்பாதிச்சு அதை வானத்துல ஊதி விடுறதுக்காக கிடையாதுங்க. ஒரு சில குடும்பங்கள்ல தீபாவளி பண்டிகை, அந்த பண்டிகை ஏதாவது ஒரு வந்துட்டா போதும், தாம் தூம்னு செலவு பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில் பிள்ளையுடைய கல்யாணத்தை எதிர் வீட்டுக்காரன் கல்யாணம் எப்படி பண்ணானோ அதை விட 2 மடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு 10 லட்சம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரே மூலம் தான், எங்க பார்த்தாலும் லைட்டு தான், வான வேடிக்கைகள் தான். ஆனா அதன் பிற்பாடு சாகர வரைக்கும் அந்த கடனை அடக்க முடியாம குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வாழுவாங்க. இப்படிப்பட்டவர்களும் உண்டு. அநேக குடும்பங்களில் கணவர்கள் இன்று கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மனைவி அதை ஒரு சில இடங்களில் தாறுமாறா செலவு பண்றது. புருஷன் கஷ்டப்பட்டு அனுப்புற காசை வெளிநாட்டில் சம்பாதிக்கிறானோ, வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறானோ, அந்த காசை பக்குவமா வச்சு குடும்பத்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்கள் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடன் பிரச்சனையில இருக்கின்றன. உன் கைக்கு எந்த அளவுக்கு கையை நீட்டி செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேக பெண்மணிகள், குடும்ப பெண்மணிகள் வந்து என்னிட்ட கவுன்சிலிங் வந்து போது அழுவாங்க. என்னம்மான்னு கேட்டாக்க, என் கணவன் குடிக்கிறாரு, 2 பிள்ளைகள் இருக்கு, அங்க படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், 10 ரூபாய் எட்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டாரு. ஒரு முறை ஒரு பையனை என்கிட்ட சொன்னாரு, எங்க அப்பா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வித்து வித்து குடிச்சார். அது மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், கடைசியில எங்க அம்மா நகை, வீட்டில் இருக்க கிச்சன் பாத்திரம், கடைசியில பட்டு புடவை, அதை போய் வித்து குடிச்சிருக்கார். அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் வித்துட்டு விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கும் மேல தகர ரூஃப், தகர குடிசை போட்டுருந்துச்சு, அந்த தகரத்தை கழட்டி வித்து அதுல குடிச்சிருக்கார். அன்னைக்கு அந்த பையன் அழுதுனே சொன்னா, வீட்டில் கூரை இல்லாம நாங்க அன்னைக்கு தூங்கணும் ஃபாதர், எங்க அப்பா இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு வேதனையோடு அந்த பையன் சொன்னான். அருமையான கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இந்த நிலை இருக்கின்றது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இன்னொருத்தர் அந்த பணத்தை வாரி விடுறது, இவர் மனைவி சம்பாதிச்சா கணவன் அந்த பணத்தை பொறுப்படுறது. இப்படி அநேக குடும்பங்கள் கஷ்டத்திலே இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சில குடும்பங்களில் கணவன்மார்கள் வேலைக்கு போறதும் கிடையாது. மனைவி வீடு வீடா போய் பாத்திரம் தேய்ச்சி காசு சம்பாதிச்சு இவனுக்கும் சோறு போட்டு பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நான் என்ன செய்யறது, இவனை கட்டிட்டு வந்துட்டு தொலைச்சிட்டோமே என்ன செய்யன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரில் இருக்கிற குடும்பங்களும் ஏராள குடும்பங்கள் உண்டு. ஒரு சில பிள்ளைகள், கணவன்மார்கள் வாத்தியார் வேலைக்கு படிச்சிருப்பாங்க, நான் வாத்தியார் வேலை கிடைச்சாதான் செய்வேன், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10, 15, 20 வருஷம் நீ ஒரு வேலைக்கும் போகாம இருந்தா உன் குடும்பத்தை நடத்துறது எப்படி? அருமையான கிறிஸ்தவர்களே, பொறுப்பற்றவர்களாக நீங்க வாழும்படி இறைவன் அழைக்கவில்லை. ஒரு திருமணத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கு, உன்னை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் 2 குழந்தைய கொடுத்திருக்கிறாருன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கணவன்மாருக்கு இருக்கின்றது. கணவன் கொடுக்கின்ற காசை பக்குவமா வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்கின்ற அந்த சிக்கனம் ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கின்றனும். இன்னைக்கு பேராசைக்கு அடிமையாங்க, அது வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு ஆசைக்கு அடிமைப்பட்டு கடன் பிரச்சனையில ஒரு நாள் நீங்க போகக்கூடாது என்பதை தான் இந்த அருமையான திருக்குடும்பம் அன்னை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதுவரையும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணும், குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னேன். புனித பவுல் அடிக்கிறார் இன்னொன்னுக்காக உழைக்கணும். அது என்ன சொல்றாருனாக்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழையுங்கள். எதற்காக உழைக்கணுமா? மீட்புக்காக, ரட்சிப்புக்காக உழைக்கணுமா? இந்த உலகத்துல எத்தனை நாள் வருஷமுங்க வாழ போறீங்க? 100 வயசு வரை இருப்பீங்களா? 110 வயசு வரை இருப்பீங்களா? அதுக்கு மேல நீங்க உயிரா இருந்தாலும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து உங்களை உயிரோடய புதைச்சிருவாங்க. இந்த உலகம் ஒரு நிரந்தரமான உலகம் கிடையாது, தற்காலிகமான உலகம். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மேலே போய் தான் ஆகணும். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பவுலடியார் சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போகும் பொழுது அங்க பரலோக பாக்கியம் கிடைக்கும் பொருட்டு நீங்கள் உழையுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? பரலோகத்துல ஒரு வீடு வாங்கணும்,
எப்படியாவது தாராவில ஒரு வீடு வாங்கிடணும், மும்பையில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகின்னு சொல்லி நினைக்கிற மக்களே, இந்த வீட்டில் எத்தனை வருஷம் நீ இருக்க போற? உனக்கு நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோக வீட்டை நீ சென்று அடையணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாம் பாக்குறீங்க, என்ன சாமி எல்லாம் இப்படிலாம் சொல்றீங்களே, இப்பதான் சின்ன வயசாகுது அப்படின்னு சொல்ற போல இருக்குது. அருமையான கிறிஸ்தவர்களே, என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம போவணும் யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம போய் தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு சிலர் காசு கையில வந்துட்டா கண்ணு மண்ணே தெரியாது, கோயிலே தெரியாது. வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு வீட்டை எப்படி கட்டணும், குடும்பத்தை எப்படி கட்டணும், இதைத்தான் பார்க்கறாங்களே ஒழிய ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போகணும்னு எண்ணமே யாருக்கு இருக்கிறது கிடையாது. மனுஷன் யாராவது செத்துட்டாக்க அடக்கம் பண்றப்ப அந்த உங்க விரல்ல இருக்கிற அந்த 1 கிராம் மோதிரத்தையும் கழட்டிட்டு தாங்க புதைப்பாங்க, உண்டா இல்லையா? உன் காதில் இருக்க ஒரு குண்டு மணி தான் இருக்கும் அந்த நகை, அதையும் கழட்டிட்டு தான் புழைப்பாங்க, அதை கழட்டிட்டு தான் புதைப்பாங்க உங்களை. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஐயா இந்த உலக செல்வத்துக்காக ஓடோடி உழைக்கிற? சரி, வேலை செய்யற நாயந்தான். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? ஆதி ஆகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் 6 நாள் உலகத்தை படைத்து 7ஆம் நாள் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஓய்வெடுத்தார். அப்படின்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தூங்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாள் ஓய்வெடுத்து ஆத்மாவுக்கு சாப்பாடு போடணும். எதுக்கு சாப்பாடு போடணும்? உடலுக்கு சாப்பாடு உண்மைதான், தேவைதான். ஆத்மாவுக்கு சோறு போடணும். அந்த சோறை போட்டாதான் பரலோக வீட்டுக்கு உங்களால போக முடியும். அப்படின்னா என்ன? கோவிலுக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும், தியானத்துக்கு போகணும். மகிம் சர்ச்சில் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் மக்கள் வராங்க. நம்ம தமிழ் மக்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பல லாங்குவேஜில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. தியான இல்லங்களில் பாருங்க, பல லாங்குவேஜில் கூட்டம் கூட்டமாக போறாங்க. நம்ம மக்கள் எப்படியாவது இங்க ஒரு வீடு வாங்கன்னு அதை தேடியே ஓடி இருந்தா நீ என்னைக்கு பரலோக வீடை சுதந்திரத்துக் கொள்ள போகிறாய்? அப்படிதான் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சான். ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. ஓவர் டைம் பண்ணி 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 ரொம்ப கஞ்சத்தனம், அவ்வளோ கஞ்சத்தனம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷமா 5-10 வருஷம் வேலை செஞ்சு 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருந்தார். வீட்டில் தூங்குறது கூட அவருக்கு நேரம் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர் போய் பார்த்தாக்கா அட்வான்ஸ்டு கேன்சர், நீ இன்னும் ஒரு 3 மாசத்துல மறிக்க போற அப்படி என்று டாக்டர் சொன்னார். அப்போ ஓன்னு அழுவுனாராம். ஐயோ, 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சனே, என் ட்ரீட்மெண்ட்டுக்கே 7 லட்ச ரூபா ஆகுது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன புரோஜனம் சொல்லிட்டு அந்த நபரை அழுதாராம். இந்த நிலை நமக்கு வரக்கூடாதுங்க ஐயா. நமக்கு ஒரு நாள் அந்த நிலை வரவே கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் ஓய்வெடுத்தார். அந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்குரிய நாள். அந்த நாள்ல கோயிலுக்கு போகணும், பைபிள் படிக்கணும், குடும்ப ஜெபம் சொல்லணும், ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாத கிறிஸ்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. நாங்க தான் கோயிலுக்கு வந்திருக்குமே சாமி, எங்களை பார்த்து எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற போல இருக்குது. இந்த வாரம் வந்திருக்கீங்க, அடுத்த வாரம் வருவீங்களான்னு தெரியல. கல்யாணம், காது குத்தி, அங்க புது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஓடி போயிடுவீங்க. ஆண்டவரை முதலாக தேடுங்கள், இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாக தேவனுக்கு உகந்ததை தேடுங்கள், இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேணும், சொத்து வேணும், சம்பளம் வேணும், நல்ல வேலை வேணும், குழந்தை வேணும், இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு மேல நீ யாரை தேடணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்பா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்பான்னு சொல்லிட்டு என்னைக்கு நீ ஆண்டவரை தேடுகின்றாயோ அந்த நாளில் நீயும் உன் குடும்பமும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளில் இருந்து ஆண்டவரை தேடி போங்க, தியானங்களுக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்க, திருப்பலிக்கு போய் பக்தியோடு ஜெபியுங்கள். இறைவனை முதலாக வாழ்க்கையில தேடு. நீ கேட்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.